தேங்காய் எண்ணெய் காய்ச்ச போகிறேன். என்னென்ன பொருள் இருக்குன்னு பாருங்கள். இது செம்பருத்தி பூ, இது மெஹந்தி இலை, இது செம்பருத்தி இலை, இது கருவேப்பிலை, ஆலோவேரா ஜெல், ஆலோவேரா இதெல்லாம் போட்டு தேங்காய் எண்ணெய் எப்படி காய்ச்சறதுன்னு பார்ப்போம். தேங்காய் எண்ணெய் வீட்டிலே தோட்டத்திலே காய்ச்ச மரத்தில் ஆட்டின எண்ணெய் 7 கிலோ ஆட்டின 2.5 கிலோ தான் வந்துச்சு. அதை தான் இப்போ காய்ச்ச போகிறோம். இது ஆலோவேரா ஜெல்லு. இந்த ஆலோவேராவை காய் சீவுற கட்டுறால சீவினா கொஞ்சம் ஜெல் மாதிரி கிடைக்கும். அந்த ஜெல்லை தான் போடணும். மிக்சியில் போட்டு அரைச்சாலாம் அது ஒரு மாதிரி நீத்து போன மாதிரி ஆகிடும். அந்த எண்ணெயில் எஃபெக்ட் கிடைக்காது. இந்த மாதிரி ஊற்றினா தான் முடி சாஃப்டாகவும் நல்லா சில்கியாகவும் இருக்கும். இதுதான் நான் ஒரு 7-8 வருஷமாக இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. வருதான்னு பார்ப்போம். மேலே வருது. ஹீட்டு கையில் தெரியுது. இப்போ எல்லாம் நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் போடலாம். உப்பு போட்டாச்சு. கருவேப்பிலை சிம்மில் வச்சுருக்கோம். மெஹந்தி இலை, செம்பருத்தி இலை, லைட்டாக கொதி அடங்கின பிறகு ஆலோவேரா ஜெல் ஊற்றணும். இப்போ ஆலோவேரா ஜெல் ஊற்றணும். எல்லாமே சிம்மில் வச்சு தான் செய்யணும். என்ன ரெடி ஆனாலே பார்க்கலாம். ரெடி ஆகட்டும். என்ன கொதிக்குது பாருங்கள். சிம்மில் தான் வச்சுருக்கேன். இது கொதிக்குது. கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நுரெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ ஃபுல்லாக வச்சுருக்கேன் பாருங்கள். அடுப்பை மணல் அதிகமாக இருக்குது. என்ன தெரியுதா? எப்படி இருக்காது? தெளிவாக இருக்கும். என்னோட கலர்
அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு எண்ணெய். இது ஒரு 3 days நான் இதே வானல்லே வச்சுருப்பேன். 3 days வச்சுருப்பேன். எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கணும். அதே மாதிரி நீங்களும் செஞ்சு ஹெல்த்தியான ஹேராக வச்சுக்கோங்க. எனக்கு ஹெல்த்தியாக தான் இருக்கும் ஹேர். அவ்வளோதான், ஆஃப் பண்ண வேண்டியதான். ஆஃப் பண்ணியாச்சு. சரி, அப்படியே ஒரு 3 daysக்கு ஊறட்டும்.